இப்போ நம்ம வந்து இன்றைக்கி காடை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு காடை க்ளீன் பண்ணி வச்சுருக்க காடையை ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்படி செஸ்ட்டு பீஸு எல்லாத்தையும் வந்து இப்படி குறுக்க கீறி வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா மசாலா இறங்கும். குறுக்க லைட்டாக வந்து கத்தி வச்சு கீத்து போட்டுக்கோங்க. நம்ம கீறி வச்சுருக்க லெக் இருக்குல்ல, இப்போ நம்ம ஒரு 10 லெக் எடுத்து வச்சுருக்கோம் காடையோட லெக்கு. அதுக்கு வந்து நம்ம மசாலா வந்து விரவி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 25 கிராம் மசால் பொடி எடுத்து வச்சுருக்கேன். 65 மசாலா எடுத்துருக்கேன். அதை இப்போ அதில் போட்டுக்கலாம். நல்லா உள்ளே இறங்குற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சாறை அதில் கொஞ்சம் விட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி அப்படி போட்டிங்கன்னா திட்டாக இருக்கும். அதனால் சாறை மட்டும் நம்ம விட்டால் போதும். நல்லா விரவிக்கோங்க. முட்டையோட வெள்ளைக்கரு, ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவை உடச்சி ஊற்றிக்கிறோம். உங்களுக்கு முட்டையிலேருந்து டேரெக்டாக ஊற்ற வரும்னா அப்படியே ஊற்றிக்கோங்க. இல்லை ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா ஊற்றுங்க. உப்பு போட்டு அப்புறமா லைட்டாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா விரவி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் தெறிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் பார்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட காடை 65 ரெடி. சிக்கன் சாப்பிட்ணுன்னா குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்டால் நீங்கள் காடையும் வாங்கி ஃப்ரை பண்ணி கொடுத்துருங்க. அப்படி சிக்கன் சாப்பிட்ட மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். சிக்கனை விட காடை வந்து நமக்கு ஹெல்த்து, அதனால் சிக்கனுக்கு பதிலாக காடையே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட காடை 65 ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.